மாசம் 15,000 சம்பாதிக்கிறீங்களா? இல்ல 10,000 சம்பாதிக்கிறீங்களா? ஒண்ணும் விஷயம் இல்ல. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இந்த கால்குலேஷன் மட்டும் நீங்க பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நீங்க கன்ஃபார்ம் கோடீஸ்வரன். அப்படி இல்லையா, திருப்பி இந்த வீடியோல வந்துட்டு கமெண்ட்ல எனக்கு கழுவி கழுவி ஊத்துங்க. இப்ப நான் சொல்லப் போறது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. சின்ன கால்குலேஷன் தான். இந்த கால்குலேஷன் எல்லாருக்குமே போட்டுருவாங்க. பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எல்லார்னாலயும் முடியாது. இன்னும் சொல்லப்போனா இந்த சில பேருக்கு இந்த கால்குலேஷனே புரியாது. ஸோ வாங்க, எக்ஸெல்ல சிம்பிளா சொல்லித்தரேன். எப்படி மாசம் 15,000 சம்பாதிக்கிறவங்க கூட ஃபியூச்சர்ல அது கோடீஸ்வரனா மாத்தலாம். ஸோ நீங்க மாசம் 15,000 சம்பாதிக்கிறீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா ஆன் அன் ஆவரேஜ் எல்லாரோட சேலரி இதுதான் இருக்கும். ஒண்ணு 10, 12, 13, 15, 16, 17. ஸோ ஆன் அன் ஆவரேஜா 15,000 வச்சுக்கிறேன். மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20%. இப்போ இந்த 20% ஏன் எழுதுறேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த 50, 30, 20 ரூல் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க சம்பாதிக்கிறதுல 50% வந்துட்டு உங்க ஃபேமிலி நீட்ஸ், மீதி 30% உங்களோட நீட்ஸ், மீதி 20% சேவிங். ஆனா எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு லாஸ்ட்ல சம்பாதிச்சும் வயசான காலத்துல ஏஞ்சிக்க முடியாத காலத்துல அந்த காசை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். 50% உங்க ஃபேமிலிக்கு, மீதி 30% உங்களுக்கு, மீதி 20% சேவிங்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,000 வருது பர் மந்த்துக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இதை நம்ம கணக்கு போடும்போது நம்ம மனசுல அந்த இன்ஃப்ளேஷனை கூட நம்ம கவனிச்சுட்டு கணக்கு போடணும். ஆனா காசு ஏறிடும். ஆனா விலைவாசியும் ஏறிச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருமே அடுத்தது. ஸோ இன்ஃப்ளேஷனும் நம்ம கவனம் வச்சுட்டு கணக்கு போடுறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் அம்மா அப்பாவோட லவ் எல்லாமே பெரியவங்க சொல்றது எஃப்டி. ஸோ 6%. இது வந்துட்டு இந்த 6% பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் லாஸ்ட் 10 இயர்ஸோட ஆவரேஜை கால்குலேஷன் பண்ணி எப்படின்றது ஃபிக்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 6 இல்லை 6.7 அந்த மாதிரி இருக்கும். பட் மீதி எல்லாமே ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் 10 இயர்ஸோட பேக்கப் பிளான் எடுத்துட்டு அதுக்கு கணக்கு போட்டு தான் சொல்லியிருக்கேன். கோல்டு பார்த்தீங்கன்னா 10.41. இன்னும் சொல்ல போனால் கோல்டு லாஸ்ட் 5 இயர்ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ், அதோட இண்டெக்ஸ். அது மியூச்சுவல் ஃபண்ட் த்ரூ வரலாம், இல்லை நீங்க டேரக்டா கூட பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா 10.5% கொடுத்துருக்கு. ஸோ மிட் கேப் பார்த்தீங்கன்னா, மிட் கேப்னா இந்தியாவோட மிட் கம்பெனிஸ், டாப் 100 கம்பெனிஸ். நிஃப்டியில் எப்படி 50யோ அதே மாதிரி மிட் கேப்ல ஃபர்ஸ்ட் 100. அது பார்த்தீங்கன்னா 14.24% அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்மால் கேப்ஸ்னா இப்போ ஒரு கம்பெனி புதுசா வருதுன்னா அது ஸ்மால் கேப்ல இருக்கும், ரொம்ப கம்மியான கேபிட்டல் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 250 கம்பெனிஸ் அவங்க பாத்தீங்கன்னா 18.10% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 3,000 நம்ம எதுல போடுறதுன்னு தான் கேள்வி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாத்துலயும் போட்டு டிவைட் பண்ணி, சப்போஸ் நீங்க எஃப்டில போட்டிருந்தா ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கும், இல்ல ரியல் எஸ்டேட்ல போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு காசு இருக்கும், நிஃப்டி 50ல போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு காசு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுவீங்க, என்ன ராட்டோடு இதுக்கு எதுக்கு அவ்வளவு யோசிக்கணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஸ்மால் கேப்ல போட்டுருங்களேன், சூப்பரா வளரும். ஆனா இது எவ்வளவுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணி, எல்லாத்துலயும் டிவைட் பண்ணி போட்டிருந்தா எவ்வளவு இருக்கும், இல்ல பர்டிகுலரா இதுல மட்டும் போட்டிருந்தா எவ்வளவு இருக்கும், அதுக்கேற்றபடி கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ரட்டோடு இந்த 15,000ல இருந்து 3,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இந்த 3,000 கோடி கணக்கில் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இல்ல எவ்வளவு வருஷம் ஆகும்? குட் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா 15,000 நீங்க சம்பாதிக்கிறீங்க, அது இப்போ வருஷம் வருஷம் உங்க சேலரி ஏறும்ல. ஸோ அதே சமயம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் ஏறணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசம் நீங்க 15,000ல இருந்து 20%, அதாவது 3,000, அடுத்த வருஷம் உங்க சேலரி ஏறும் போது உங்க சேவிங்ஸ்ல இருந்து ஒரு 10% இன்க்ரிமெண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஃப்ளேஷன் நான் 5% அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆனா நீங்க என்னமோ 1 கோடி ஏறிடுவோம், 1 கோடி உங்க அக்கௌண்ட்ல காமிக்க சில வருஷம் தான் ஆகும். அந்த இன்ஃப்ளேஷனோட விலைவாசி ஏறிச்சுன்னா அந்த 1 கோடியோட மதிப்பு என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு 5% அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்க காசு எல்லாத்தையும் தூக்கி எஃப்டில போடுறீங்க 10 வருஷத்துக்கு. 10% இன்க்ரிமெண்டோட உங்க சேலரி பர் மந்த் பார்த்தீங்கன்னா 35,369. இதோட அதிகமாக தான் இருக்கும், பட் அசியூம் பண்ணிக்கோங்க 10% ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன், உங்க சேலரி கம்மியாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்க 10 வருஷத்துல உங்க அமௌண்ட் எவ்வளோ சேர்ந்துரும்னா 7,49,500.
நம்ம ஒரு ரவுண்ட் ஃபிகராகவே எடுத்துகிட்டு போகிறேன், 7.5 லேக்ஸ் ஓகேங்களா. அது அப்போட மதிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 லட்சம். அக்கௌண்ட்ல காசு இருக்கும் 7.5 லேக்ஸ், பட் அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் தான். இதனால தான் பெரிய பெரிய ஆளுங்க எஃப்டில என்னைக்குமே காசு போட மாட்டாங்க. எஃப்டி எதுக்குன்னா காசை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, அதை வளர்றதுக்கு இல்லை. எஃப்டில யாராச்சும் காசு போறாங்கன்னா அது என்னைக்குமே வளராது. அது அப்படியே விட்டீங்கன்னா அது இன்ஃபேக்ட் உள்டாவா இறங்கிட்டு தான் போகுமே தவிர அது ஏறவே ஏறாது. அதோட மதிப்பு எஃப்டில குறைஞ்சிட்டே இருக்கும். காசோட மதிப்பு எஃப்டில குறைஞ்சிட்டே இருக்கும். இது பத்தாததுக்குன்னு சொல்லிட்டு உங்க எஃப்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 6% அக்கார்டிங் டு 6% உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து நீங்க டாக்ஸ் வேற கொடுக்கணும். ஸோ எஃப்டி வேஸ்ட். இதுவே 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல 13 லட்சம் இருக்கும். ஆனா அப்போ உங்க அக்கௌண்ட்ல 33 லட்சம் இருக்கும். அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா வெறும் 13 லட்சம் இருக்கும். அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 25 வருஷம் இல்ல 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி இருக்கும். ஆனா அதோட மதிப்பு வெறும் 25 லட்சம் தான். சரி, எப்படியே விட்டுருங்க, நம்ம வேற எதாச்சும் போடுவோம். வேற ரியல் எஸ்டேட் இது எல்லாமே 6 லைட்டா 1-2 கிலோ தான். சரி, கோல்டுல பார்க்கலாம் வாங்க. ஆனா கோல்டு, தங்கம், தங்கம்னாலே ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம அம்மா பார்க்கலாம். ஸோ நீங்க எஃப்டில போட்டிருந்த அதே அமௌண்ட் கோல்ட்ல போட்டிருந்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது 9.5 லட்சம் வந்திருக்கும். இன்னும் மதிப்போட பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம். 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 50 லட்சமா இருக்கும். இன்னிய மதிப்போட பார்த்தீங்கன்னா அது 18 லட்சமா இருக்கும். நாட் பேட், பட் நாட் குட் ஆல்சோ. ஓகே தான், அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பட் எஃப்டியோட ஃபார் பெஸ்ட். அதே 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 கோடி. உங்களுக்கு 1 கோடி வந்துட்டு 25 வயசுலயே வந்துச்சு. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லட்சம். ஆனா 30 வருஷம் கழிச்சு அது 2 கோடி. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 47 லட்சம். பாத்தீங்களா? 2-3% மேல கீழே ஆனா கூட எவ்வளோ டிஃபர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்ப்போம். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, பட் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் பார்த்துலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் நிஃப்டி 50 எப்படின்னா, இப்போ நீங்களும் டேரெக்டாக போய் ஷேர்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் த்ரூ அவங்க மூலியமாக வாங்கினாலும் சரி, ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸில் எதுவுமே இல்லை. லைட்டாக தான் மேலே கீழே இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதே அமௌண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 9.3 லேக்ஸ். அது இன்னையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 5.27. ஸோ 25 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபா ஆகுது. இன்னையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 30 லட்சம். அது சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம். ரிஸ்க்லாம் பெரிய ரிஸ்க் வேண்டாம். நிஃப்டி 50ல 50%, இந்த மிட் கேப்ல 50%. நிஃப்டி 50ல 50%, மிட் கேப்ல 50%. 1500. இப்போ இது கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க பாருங்களேன், 25 வயசுலயே உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி 1.5 கோடி கிட்ட வந்துச்சு. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 40 லட்சம். அதே தான், கோல்டுக்கு லைட்டா மேல இருக்கு, பட் இது பெஸ்ட். நீங்க 3000 போட்டு 25 வருஷம் கழிச்சு அது 1 கோடி ரூபா மாறுதுன்னா இட்ஸ் ஓகே தான். நாட் சோ குட், நாட் பேட் அப்படி சொல்லலாம். ஓகே. ஆனா 40-50 வயசுல உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து அதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் குட், ஃபார் பெட்டர் தென் எஃப்டி. ஆனா அதுவே 35 வருஷத்துல பாத்தீங்கன்னா 6 கோடி உங்க அக்கௌண்ட்ல இன்னியோட மதிப்பு பாத்தீங்கன்னா அது 1 கோடி. வெறும் 10 வருஷம், 25ல இருந்து 35 வருஷம். சரி, இப்போ நான் ஒரு கால்குலேஷன் காமிக்கிறேன். இந்த கால்குலேஷன் புரிஞ்சுங்க, பொறுமையா இருங்க. கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும், பட் இந்த வயசுல நீங்க ரிஸ்க் எடுக்கலன்னா வேஸ்ட் இல்லப்பா. ஆனா இப்போ உங்க வயசு கன்ஃபார்ம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு பிகினர்ஸா தான் இருப்பீங்க. ஒரு 17, 18, 19 வயசு அந்த வயசுல தான் இருப்பீங்க. இப்போ நீங்க ரிஸ்க் எடுக்கலன்னா, ரிஸ்க் எடுங்க, ஜாலியா ரஸ்க் சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்க கால்குலேஷன் போகலாம். சரி, நீங்க சம்பாதிக்கிறீங்களே, அதுல இருந்து 20% சேவிங் ஆயிடுது. அதுல இருந்து வெறும் 10% மட்டும் நிஃப்டி 50ல போட்டுருங்க. 10%, மீதி 20% மிட் கேப்ல, மீதி 70% ஸ்மால் கேப்ல. ஆன்லைன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா பர் இயருக்கு உங்களுக்கு 16.58% ரிட்டர்ன் வருது. இப்போ நீங்க யோசிப்பீங்க, 16% நான் என்னதான் பெருசா பண்ற போறேன். இதுதான் ஒரு கேம் சேஞ்சரு. பாத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்கும். வெறும் 3000 வச்சுட்டு 15,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அதுல 3000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு
உங்க அக்கௌண்ட்ல 20 வருஷத்துலயே 1 கோடி ரூபா இருக்கும். 25 வருஷத்துல அப்படியே 2.5 கோடி. அதே 30 வருஷத்துல 6.5 கோடி. அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1.5 கோடி இன்னும் இருக்க டைமுக்கு. இப்போட மதிப்பு 1.5 கோடி 30 வருஷம் கழிச்சு அதே மதிப்பு இருக்கும். வெறும் 30 வருஷம் 3000 வச்சுட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ். இதுதான் காசால வேலை வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வேலை செஞ்சு பணக்காரனாக இருந்தால் இது நேரம் லேபர்ஸ் எல்லாமே பணக்காரனாக இருந்திருப்பாங்க. உங்கள் காசை நீங்கள் வேலைக்கு அமுச்சு விடுங்க. இதுதான் கம்பவுண்டிங்னுவாங்க. உங்களுக்கு கம்பவுண்டிங்கில் ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுலேயும் ஒரு ஃபுல் பேசிக்கான வீடியோ பண்ணுறேன். கம்பவுண்டிங் ஒரு பவர் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்படி கம்பவுண்டிங் ஒரு பவர் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு ரொம்பவே பேசிக் லெவலில் இருக்கீங்க. பேசிக் கூட சொல்ல முடியாது, ரொம்பவே கீழே இருக்கீங்க. ஸோ திஸ் கேல்குலேஷன் இஸ் வெரி வெரி ரேர். இதை சில பேர் லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டு இது கோர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸலில் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் தேவை, சிம்பிள், டிசிப்ளின், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் என்றைக்கு உங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா இல்லை பண்ண போகிறீங்களான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.